நெல்லையில் வழக்கறிஞர் சரவணராஜா படுகொலையை கண்டித்து சக வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தி வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதுகுறித்து வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர்கள் கோஷம் எழுப்பி வருகின்றனர். நெல்லையில் வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அங்கு ஒரு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. படுகொலை செய்யப்பட்ட வழக்கறிஞர் சரவணராஜன் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் தற்போது அவர்கள் வலியுறுத்தி வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டம் காரணமாக நெல்லை திருச்செந்தூர் சாலையில் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், கள தகவலை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். நெல்லை அருகே வழக்கறிஞர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து நெல்லை மாவட்ட நீதிமன்றம் முன்பாக சாலை மறியல் மற்றும் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் தற்பொழுது வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் நேற்றைய தினம் நெல்லை மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றக்கூடிய சரவணராஜ் என்பவர் முன்விரோதம் காரணமாக நெல்லை மாவட்டம் பிஎன்சித்திரம் அருகே முன்பகை காரணமாகவும் அவரை படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தை கண்டித்து தற்பொழுது நெல்லை மாவட்ட நீதிமன்றம் முன்பாக ஒரு மிகப்பெரிய அளவில் வழக்கறிஞர்கள் திறந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சுமார் 500க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்திற்கு திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் ராஜேஸ்வரன் மற்றும் செயலர் தலைமையில் மறியல் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தின் போது படுகொலை செய்யப்பட்ட வழக்கறிஞரின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிவாரணமாக வழங்க வேண்டும் என்றும் அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்று வழக்கறிஞர்கள் தற்போது தங்களது பணிகளை புறக்கணித்துவிட்டு இந்த திருநெல்வேலி திருச்செந்தூர் பிரதான சாலையில் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். வழக்கறிஞர்களின் இந்த போராட்டத்தின் காரணமாக தற்போது இந்த சாலை முழுவதும் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. போக்குவரத்துகளும் மாற்றுப்பாதையில் திருப்பி விடப்பட்டிருக்கின்றன. பாளையங்கோட்டை தாசில்தார் சரவணன் தலைமையில் தற்போது வழக்கறிஞர்களுடன் பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தையின் போது குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரசு உடனடியாக தலையிட்டு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்ற முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் பிற்பகலில் அரசு சட்டக்கல்லூரியில் உதவி பெறும் கல்லூரி மாணவர்கள் செல்லக்கூடிய இந்த பகுதியில் சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இந்த மறியலின் காரணமாக நாங்குநேரி, வள்ளியூர், சேர்மாதேவி, அம்பாசமுத்திரம் ஆகிய பகுதியில் சேர்ந்த வழக்கறிஞர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிளை சார்பு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களும் தற்போது போராட்டத்தில் கலந்து கொள்வதை காரணத்தினால் நெல்லை மாவட்ட நீதிமன்ற வளாகம் ஒரு பரபரப்பாக காணப்படுகிறது. ராம்குமார், நெல்லையில் நடைபெற்று வரும் வழக்கறிஞர் போராட்டம் குறித்தான தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி சரவணன்.